வணக்க மக்களே, நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் முலாம் பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நீர் சத்து, ஆரோக்கியமான கொழுப்பு, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி, தாதுக்களில் பார்த்தோம்னா காப்பர், மெக்னீசியம், மேங்கனீசு, துத்தநாகம் மற்றும் கால்சியம், பொட்டாசியம், கரோட்டினாய்டுகள் போன்ற நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் முலாம் பழத்தில் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக முலாம் பழம் நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த கோடை காலங்களில் முலாம் பழம் எடுத்துக்கொள்ளும் போது உடலில் நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த வெப்பம் நமக்கு தடிக்கப்பட்டு நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். உடல் குளிர்ச்சியாக இருக்கிறதால சருமம் தொடர்பான பிரச்சனைகள், நீரிழப்பு எதுவுமே நமக்கு ஏற்படாது. ஸோ முலாம் பழம் செய்யக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முலாம் பழம் சாப்பிடும்போது நீர் சத்து நம்மளுடைய உடலில் அதிகரிக்கும். முலாம் பழத்தில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. கோடை காலங்களில் நீரிழப்பை முலாம் பழம் தடுக்கிறதுக்கும் உடல் நீர் சத்தோடு இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதிக வெப்பநிலை கொண்ட கோடை காலத்தில் நமது உடலை குளிர்வித்து உடலை குளிர்ச்சிப்படுத்துகிறது முலாம் பழம். இதோட நம்ம நீர் சத்தோடு இருக்கிறோம். அதனால் நமக்கு உடல் வறட்சி ஏற்படாது, கண் பார்வை மங்களால் நமக்கு ஏற்படாது. ஏன்னா உடல் வறட்சி ஏற்படும் போது கண் பார்வை நமக்கு மங்க ஆரம்பிக்கும். அதனால் நம்மளுடைய உடல் எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நீர் சத்து இருந்திருக்கக்கூடியதற்காக விட்டமின்கள், தாதுக்கள் இதெல்லாமே உடலுக்கு தேவை அப்படின்றதுக்காக அந்த சத்துக்களை பெறுவதற்கு முலாம் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முலாம் பழம் சருமத்திற்கு நன்மை செய்யும். முலாம் பழம் நீர் சத்து மிக்கது. இது சருமத்தையும் நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் முலாம் பழம் விதைகளில் பல்வேறு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் இ போன்றவையெல்லாம் சருமத்தை சேதப்படுத்தக்கூடிய பல்வேறு காரணிகளிலிருந்து, அந்த டெட் செல்ஸ், இறந்த கழிவுகள், அழுக்குகள், கிருமிகள், இது எல்லாத்தையுமே நம்மளுடைய சருமத்தை விட்டு வெளியேற்றி சருமத்திலிருந்து நம்ம பாதுகாக்கும். ஸோ இது நம்மளுடைய கோலோஜன் உற்பத்தியை சருமத்தில் ஊக்குவிக்கிறதால சருமத்தில் சுருக்கம் எதுவும் இருக்காது. குறிப்பாக அந்த இளமை தோற்றம் நமக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். சருமம் வயதாகக்கூடிய அந்த தோற்றம் நமக்கு தடுக்கப்படும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும். எப்போதுமே சருமத்தில் கண் கருவளையங்களோ, கரும்புள்ளிகளோ, முகப்பொருட்களோ, சுருக்கங்களோ எதுவுமே நமக்கு இருக்காது. முலாம் பழம் கண் பிரச்சனைகளை நமக்கு வராமல் தடுத்து கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். கண்ணுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக முலாம் பழம் இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் தான். இதை கண் பார்வையை மேம்படுத்துவதற்கும் கண் புரை போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். கண் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்றதால ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய அந்த கண் பார்வை இழப்பை, மங்கலான பார்வையை சரி செஞ்சுக்கிறதுக்கு விட்டமின் ஏ சத்து நிறைந்தக்கூடிய முலாம் பழத்தை எடுத்துக்கோங்க. இது உடல் வறட்சியையும் நீக்கும், கண் பார்வையும் கூர்மையாக இருக்கும். இந்த பழத்தை நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். சாலட்டாகவும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது முலாம் பழம் கண் பார்வையை நமக்கு பாதுகாக்கும். மீண்டும் அந்த இழந்த கண் பார்வையை நமக்கு மீட்டு கொடுக்கும். முலாப்பழம் இயல்பாகவே நம்மளுடைய தூக்கத்தை வரவழைக்க செய்யும். தூக்கமின்மை அப்படின்ற அந்த பிரச்சனை இப்போது பலருக்கும் இருக்கு. ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், படபடக்கக்கூடிய தன்மை, ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அந்த புற ஊதா கதிர்கள், யூவி ரேஸ் கண்களில் படுறது, பனிச்சுமை, பிடிக்காத வேலையை செய்கிறது, ஷிஃப்ட் பேசிஸில் வேலையை மாற்றி மாற்றி செய்கிறது, இவங்களுக்கு எல்லாருக்குமே தூக்கமின்மை இருக்கும். ஸோ இவங்க இயற்கையாகவே தூக்கத்தை வரவழைக்க முடியாமல் தூக்க மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த தூக்க மாத்திரைகள்லாம் தவிர்த்துடுங்க. அதை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. இயற்கையாகவே உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது எப்படி நம்மளுடைய தூக்கத்தை இயற்கையாகவே வரவழைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால அந்த இயற்கையாகவே தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய உணவுகள் முலாம் பழமும் ஒன்று. இது நம்மளுடைய நரம்புகள் மற்றும் தசைகளை தளர்த்தி சீரான தூக்கத்திற்கு வழிவகுக்குது அப்படின்றதால முலாம் பழத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தமெல்லாம் உங்களுக்கு நீங்கி செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கி தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஹார்மோன்கள் உங்களுக்கு சுரக்கப்பட்டு இயல்பாகவே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். அதனால் முலாம் பழம் நீங்கள் சாப்பிடும்போது அந்த தூக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். முலாம் பழம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். முலாம் பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. இது இரத்த வெள்ளை அணுக்களினுடைய அந்த உற்பத்தியை தூண்டும் போது உடலில் நோய் தொற்று ஏற்படாமல் எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய எலாஜிக் மற்றும் காஃபிக் அமிலம் போன்ற ஆக்சிஜனேற்றங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை வெளியேற்றுவதற்கும் செய்யும். இதனால் தொற்று நோய்களினுடைய தாக்கம் இருப்பவர்கள் அப்பப்போ முலாம் பழம் சாப்பிட்டு வரும்போது எந்த விதமான பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்காது. தங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே குணப்படுத்திக்குவாங்க. சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பலவிதமான பருவகால தொற்று நோய்கள் எதுவுமே அவங்களுக்கு அட்டாக் ஆகாது. நலமோடு இருக்கலாம். முலாம் பழம் மலச்சிக்கல் லைனை சரி பண்ணிடும். மலச்சிக்கல் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மலச்சிக்கலுக்கு நம்ம நிறைய மருந்துகளை எடுத்துக்குவோம். அந்த மருந்துகளெல்லாம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு அந்த உணவுகளை பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மலம் இறுகி
தூக்கி போக தடுக்கப்பட்டு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஸோ குறிப்பாக முலாம் பழத்தில் நீர் சத்தும் இருக்குது, நார் சத்தும் இருக்குது. இதை சேர்த்துட்டு வரும்போது குடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடல் இயல்பாகவே சுருங்கி விரிஞ்சி மலத்தை இறக்கி மலச்சிக்கல் வந்து நமக்கு விடுபட வைக்கும். வயிற்றை அமைதிப்படுத்தி குளிர்ச்சியான ஒரு விளைவை வந்து நமக்கு கொடுக்கும். குடல் இயக்கம் எப்போதுமே சீராக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனைலாம் நமக்கு இருக்காது முலாம் பழம் சாப்பிடும்போது. முலாம் பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றது. அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அளவோடு முலாம் பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சர்க்கரை நோயாளிகள் வாழ்நாள் முழுவதுமாகவே ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கணும். அவங்க கடுமையான உணவு பழக்க வழக்க நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும். அதாவது ஏதாவது ஒரு ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றாங்கன்னா பார்த்து தான் சாப்பிடணும். குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகளை தான் அவங்க எடுத்துக்கணும். அப்படின்னா இப்போ கிளைசமிக் குறியீடுனா என்னென்னா, நம்ம ஒரு உணவுகளை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவில் கிளைசமிக் குறியீடு 54 அதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பழங்களை முலாம் பழத்தையும் சேர்க்கலாம். முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிகேன் ஆனது நீரிழிவு நெஃப்ரோபதியை தடுக்க செய்து, முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து இயற்கையானது. குறைந்த கிளைசமிக் கொண்ட இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற பழம். எனினும் இல்லை அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. அளவோடு நம்ம சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடலாம். முலாம் பழம் ரத்த அழுத்தம், அந்த பிபி பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுபட வைக்கும். பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். முலாம் பழத்தில் பொட்டாசியம் சத்து நிறைந்து காணப்படுகிறது. பொட்டாசியம் வந்து பொதுவாக நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பிபி ப்ராப்ளத்தை, அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பழத்தை நம்ம அன்றாட உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நமது உடலில் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துகிறது. இதனோட நீர் சத்து நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னால நமக்கு அந்த பிபி ப்ராப்ளம்லாம் இருக்காது. ரத்த நாளங்களில் இறுக்கம் எதுவும் ஏற்படாமல் ரத்த நாளங்கள் இயல்பான சுருங்கி விரிஞ்சி போகிறதுக்கு வந்து பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முலாம் பழத்தை நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். முலாம் பழம் இதயத்திற்கு வந்து நமக்கு நன்மை செய்யும். முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய அடினோசின் ரத்தத்தை மென்மையாக்கக்கூடிய பண்புகளை கொண்டு இருக்குது. இதனால் நமது உடலில் இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதனுடைய இந்த முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கு. இந்த ஆரோக்கியமான கொழுப்பு ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தையுமே ஆதரிக்கிறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதனால் நமக்கு இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து தளர்த்துவதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் விதைகளும் உதவிகரமாக இருக்கும். இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் அகற்றி ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதுக்கு நமக்கு இந்த முலாம் பழ விதைகள் ஹெல்ப் பண்ணும். இதனால் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால இதயம் நமக்கு பலமாகவே இருக்கும். முலாம் பழம் எலும்புகளை வலுவாக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முலாம் பழத்தினுடைய விதைகள் இருக்கக்கூடிய மெக்னீசியம், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது எலும்பு அடர்த்தி, எலும்பு தேய்மானம் போன்றவற்றை வந்து குறைக்க செய்யும். மேலும் எலும்பு முறிவு, எலும்பு பலவீனத்தை எல்லாமே நமக்கு தடுக்கும். குறிப்பாக பெண்கள் வந்து எலும்பு அடர்த்தியை பாதுகாக்கிறதுக்கு முலாம் பழத்தை தங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஆண்களை வந்து ஒப்பிடும்போது பெண்களுக்கு வந்து மிக விரைவிலே வந்து எலும்பு மெலிவு நோயெல்லாம் ஏற்படும். அதனால் அவங்க ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் எலும்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு முலாம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். முலாம் பழம் மன அழுத்த பிரச்சனைக்கு நமக்கு தீர்வு கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து நம்ம விடுபடலாம். மன அழுத்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் முலாம் பழம் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய மூளைக்கு ஆக்சிஜனுடைய ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதால ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். நமது உடல், மனம் இது ரெண்டுமே வந்து இயல்பாகவே ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கும். நம்ம செய்யக்கூடிய காரணங்களில் அதிக கவனத்தை வந்து நம்ம செலுத்த ஆரம்பிப்போம். ஸோ இதுக்கு காரணம் பொட்டாசியம் தான். இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் இறுக்கம் ஏற்படாமல் நமக்கு தடுக்கிறதால ரத்த நாளங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயல்பான அளவில் இருக்கும். ஸோ இது நமக்கு சுருக்கம் அது எதுவுமே ஏற்படாதால மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நமக்கு வந்து எதுவுமே ஏற்படாது. அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு விடலாம். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்படலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளை முலாம் பழத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த பயனுள்ள பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.